அன்பினால் உங்களுக்கு பணி செய்கிறேன். எங்கள் இருதயங்களில் கடவுளை பற்றும் ஆவலை உருவாக்கி உம்முடைய சமாதானத்தை ஈந்தேன். எங்களை மீட்டுக் கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான விண்ணக அழைப்புக்குள் அழைத்தேன். உமது தூய ஆவியானவர் நடுறவிலும் திருச்சபையின் சாட்சியிலும் எங்களுக்கு இடம் கொடுத்தேன். இருளில் எங்களுக்கு வெளிச்சமாகவும் இடுக்கணிலும் வேதனையிலும் எங்களுக்கு பலமான கண்மலையாகவும் எங்கள் மகிழ்ச்சியின் ஆவியாகவும் எங்கள் முயற்சிகளில் முழுமையான பலனுமாயிருந்தேன். உம்மை நாங்கள் மறந்த போதும் நீர் எங்களை நினைவு கூர்ந்தீர். உம்மை விட்டு நாங்கள் ஓடின போதும் நீர் எங்களை பின்தொடர்ந்து வந்தீர். உம்மிடம் நாங்கள் திரும்பி வந்த போது இருகரம் நீட்டி எங்களை ஏற்றுக்கொண்டீர். எங்களோடு நீடிய பொறுமையாய் இருந்தீர். இவர்களுக்காகவும் அறியப்பட்டதும் அறியப்படாததும் நினைவு கூர்ந்ததும் மறக்கப்பட்டதுமாகிய எல்லா கடவுளுடைய இரக்க ஒழுக்கங்களுக்காகவும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடியார் திரு நாமத்தினாதரவில், ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடியார் திரு நாமத்தினாதரவில். உடன்படிக்கையின் வழிபாட்டிலே ஆண்டவர் புதியவை செலுத்தி நாங்கள் ஒரு சில பாடலை பாடி கர்த்தரை ஆராதித்து அவரை நமஸ்கரிக்கிறோம். நமக்கு தெரிந்த பாடல் பாடப்புத்தகம் பெற்றிருக்கிறவர்கள் மெரிச பாடத்திலே 6வது பாடலை என்பவர்கள் 2 சரணங்கள் மாத்திரம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் பயன்படுத்துகிறோம். ஜீவனுள்ள தேவனை வாழும் ஜீவபாதையில் நடத்தும் தேவனே, நீ பெரியவர், பரிசுத்தர், நல்லவர், நீ வல்லவர். ஜீவபாதையில்
வழிபாடு வரைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்த எல்லா வேலைகள் தருணங்களுக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். உலக நாடுகளிலிருந்து கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். இந்த பாடல் புத்தகத்திலே பாடலுக்கு மட்டுமல்ல, வழிபாட்டு உலகில் சொன்ன வார்த்தைகள் மட்டுமல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை முழு மனதோடு, முழு உண்மையோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கர்த்தரை ஆராதித்து அவர் நாமத்தை மேம்படுத்துவோம். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் கர்த்தர் கூட இருந்த எல்லா தருணங்கள் வேலைகள் அவசரம் சொல்லுகிறபடி நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமுள்ள தேவனாயிருந்து எங்களை வாழ்க்கையிலே அந்த உயர வசனத்தை நிறைவேற்றவரை கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்லுகிறாங்க. கர்த்தர் செய்து முடித்த எல்லா நன்மைகளுக்காகவும் யார் உறவிடப்பட்டு ஸ்தோத்திரிப்போம். கர்த்தாவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் தான். இந்த காலவழியில் ஒவ்வொருவரை இந்த இடத்தில் அழைத்தவருடைய மகாபரிய தயவுக்காக, அன்புக்காக, இரக்கத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசீர்வதிக்கிறோம் சொல்லிலே கர்த்தாவே. இந்த இடத்தில் பரிசுத்த கடவுளாக பிரசன்னமாக இருக்கிறார்கள். ஆண்டவரே, பிரசன்னத்தை அபிஷேகத்தை வல்லமை கண்டுகொள்ளாங்க. எங்கள் ஒவ்வொருவரோடு கர்த்தர் இடைவெளியோடு பேசும்படி சொல்லிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும்படி சொல்லிக்கலாம். நீங்க அசைவாடும்படி சொல்லிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளையோடு கர்த்தர் பேசும்படி சொல்லிக்கிறாங்க. ஆண்டவரே, ஆசிரியர்கள் நிற்க கூடாதபடி வகையான பிரசன்னம் காணப்பட்டது போல, ஆலயத்தை கோடி என்று சொன்னது போல, ஆண்டவரே இந்த இடத்துல மகிமை கடந்து வருகிற சுவாமி. ஆண்டவரை மகளோடு உடன்படிக்கை செய்த வேளையிலே, ஆண்டவரே சீனாய் மலையிலே கடந்து வந்த ஆண்டவர் சுவாமி, உடைய வல்லமை கண்ட மக்கள் அதிசயப்பட்டார்கள். மோசையோடு மாத்திரம் பேசும் ஆண்டவரே, இவரோடு பேச வேண்டாம், ஆனால் தாங்க மாட்டோம் என்று கூறினார்கள். அதே ஜீவனோடு வல்லமுள்ள ஆண்டவர் இந்த காலவழி எங்களோடு இருக்கப்படுகிறார், உயிரோடு எழுந்தெழுந்தும் சிரிக்கிறபடினார். உங்களுடைய அந்த மகிமை பிரசன்னத்தை அபிஷேகத்தை கண்டுகொள்ளாதிருக்கிறாய். ஒவ்வொரு பிள்ளைகளை கற்றுக் கொடுப்படி சொல்லிக்கிறோம். ஒரு பிள்ளைகள் மேலும் மகிமை காணப்படமாக நன்றி தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்க்கை கூடவே இருக்கிறப்பா. கலந்து சூழலை பற்றி கூட கண்ணீரை துடைத்து கரப்படித்து வழிநடத்தினேன். நன்றியோடு சோதரிக்கிறோம் சுவாமி. அதுவே யாரிடத்தில் சொல்லி அழ முடியாது இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரமானது. நீங்க கூட இருக்கிறதை கர்த்தர் வெளிப்படுத்தும்படி சொல்லிக்கிறோம்ப்பா. கண்ணீரை துடைக்கும்படி சொல்லிக்கிறோம். நீர் கூட இருக்கிறாப்பா, தொடும்படி சொல்லிக்கிறோம். அதுவே ஜெகோவா ஈர்சுவா எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறார். நீயோடு சொல்கிறேன் அவர் சேர்ந்த பார்ப்போம். ஜெகோவா ஈரே, நீர் எடுத்தவனா எல்லாமே மாற்றி கொள்கிறேன். என்னுள்ளே கலக்கத்தில் என்று பாடலை அதை சேர்ந்து பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். Thank you.
கர்த்தர் வைத்திருக்கிறபடியால் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா. இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை அல்ல, இதிலிருந்து கர்த்தர் நடத்த போகின்ற அருமையான ஆசீர்வாதமான நன்மையான வாழ்க்கைக்காக கர்த்தர் நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா. கலக்கத்தோடு வந்திருக்கலாம், வேதனோடு வந்திருக்கலாம், சொந்த போய் வந்திருக்கலாம். ஆண்டவரே இயேசுவே, நீர் எல்லாவற்றையும் வருகிறப்பா, நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற ஆண்டவரே, நம்பி வந்திருக்கிறேன். அதனாலே உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா. கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீ கூட இருந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். வியாதி மத்தியிலே கூட இருந்து சுகப்படுத்துகிற கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை கொடுங்க அப்பா. உடைய மகிமைக்காய், அன்புக்காய், இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரமானது. கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் ஆண்டவரே, இந்த காலங்களே வாழ்க்கையோடு கூட இருக்கிறதை கண்டுகொள்ள அப்பா, அந்த இடத்துல உடைய பிரசன்னத்துக்காக, உடைய அபிஷேகத்துக்காக நன்றியை பாண்டு சொல்லுவோம். கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உடைய கிருபைக்காக, உடைய அன்புக்காய் ஸ்தோத்திரமானது. ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் உங்களுடைய கரப்படுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே கர்த்தர் ஆசீர்வதிக்கும் கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நீ ஏன் கலங்க வேண்டும், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் பேசுகிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி தாவே. உடைய நிறைவான வல்லமையை, உடைய நிறைவான பிரசன்னத்தை, உடைய நிறைவான அபிஷேகத்தை கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளை கொடுக்கும்படி சொல்லிக்கிறோம்ப்பா. சீனாய் மலையில இறங்கி வந்து அதே ஜீவனில் வல்லக்குள்ளாண்டவர் உடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் இந்த இடத்திலே காத்து வந்திருக்கிறோம். நோக்கி கெஞ்சுகிற, அறிக்கை செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. உடைய மகிமையை கண்டோம் என்று சொல்லத்தக்கிறாய், உடைய அபிஷேகத்தை பெற்றோம் என்று சொல்லத்தக்கிறாய். கர்த்தர் தம்முடைய வல்லமையால் நிரப்பினார் என்று சொல்லத்தக்கிறாய். கர்த்தர் என்னை தேற்றினார், ஒரு புதிய பலத்தை, உற்சாகத்தை, ஒரு எதிர்காலத்திற்கு தந்தார் என்று சொல்லத்தக்கிறாய். கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. சிறு பிள்ளைகள் முதல் முதியோர் வரைக்கும் ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேசுங்கப்பா. உடைய வல்லமையினால் நிரப்புங்கப்பா. உடைய அபிஷேகத்தால் நிரப்புங்க சுவாமி தாவே. நாங்கள் முழுவதுமாய் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக்கொள்வோம்ப்பா. கர்த்தாவே, உடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் என்னையும் நிரப்புங்க. நோக்கி வந்திருக்கிறாங்க வாஞ்சியோடு, தாகத்தோடு உடைய பாத்தில் வந்திருக்கிறப்பா. உண்மை நோக்கி வந்திருக்கிறாங்க. என்னையும் நிரப்புங்க சுவாமி. என்னையும் அபிஷேகிக்காங்க. என்னையும் ஒரு விஷயம் நோக்கி பார்க்கிறாங்க. இரக்கத்தை வெளிப்படுத்துங்கப்பா. செபஸ்தியோடு நாம் சேர்ந்து கொள்வோம். ஆண்டவரே, நிரப்புடுங்க சுவாமி. உடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் என்னை நிரப்புங்கப்பான்னு சொல்லி நாம் சேர்ந்து பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். கர்த்தரை அபிஷேகம் பண்ணும் எண்ணத்தோடு நாம் பார்க்கிறோம். உந்தனா
தாவே நன்றி. உங்களுடைய பிள்ளை வாழ்க்கையிலும் என் கூட இருக்கிற பேசுகிறதுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஒரு போதும் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று கர்த்தர் பேசுகிறே, கண்ணீரை துடைக்கிறே. நன்றி அப்பா, ஸ்தோத்திரப்பா. இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவரே புதிய காரியங்களை செய்ய இருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரமா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டக்கூடிய நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அநேகருடைய வியாதிகளை தொட்ட கிருபைக்காய் ஸ்தோத்திரமா. கவலைகள் எடுக்கப்பட்ட கிருபைக்காய் ஸ்தோத்திரமா. ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளையிட்ட கிருபைக்காய் ஸ்தோத்திரமா. இடத்துல வந்தது நல்லது சொல்லுங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கே சகல துதி நன்மை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அவர் முழங்கால் படிக்கிறவர்களால் கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு பேசி நாம் ஒப்புக் கொடுப்போம். நிறைவான பிரசன்னத்தின் மத்தியிலே, கிருபை மத்தியிலே, மகிமை மத்தியிலே ஆண்டவரே நான் பாவி என்று உணர்கிறேன். ஆண்டவரே இவ்வளவு பரிசுத்தமான தெய்வம் எங்களை ஒருபோதும் கைவிடாமல் நடத்தியதை நினைத்து பார்க்கிற பொழுது நான் எம்மாத்திரமானது. எத்தனை தடவை குற்றப்படுத்தி காயப்படுத்தி இருக்கிறேன். ஆண்டவரே சென்ற ஆண்டு நான் செய்த உடன்படிக்கை எல்லாவற்றையும் மீறி இருக்கிறேன். ஆண்டவரே கடைபிடிக்காத இருக்கிறேன். மன்னிக்கப்பான்னு சொல்லி சொல்லுவோம். வழிபாட்டு உணவுகளே 159வது பக்கத்தை முழங்கால் படித்த வண்ணமாக நாம் பின்தொடர்வோம். நெரிச வழிபாட்டு உறவு நூல் 159வது பக்கம். அன்பானவர்களே, இப்பொழுது நாம் கடவுள் முன்னிலையில் நம்மை சோதித்து பார்த்து நமது சுய வந்தனையினால் நாம் கடவுளுடைய சமூகத்தை விட்டு விலகி போகாதபடிக்கு நமது இதயங்களை காவல் செய்து கொண்டு கடவுள் நமக்கு வாழ்க்கை பண்ணி அருளிய நமது மன்னிப்பை எதிர்நோக்கி நமது பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோமாக. உங்கள் அன்பான மகனுக்குள் எங்களுக்காக வாழும் பாதையை உருவாக்கிய எங்கள் தந்தையாகி கடவுளே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கற்றுக்கொள்வதற்கு தாமதித்ததையும் அவரையே பின்பற்ற விரும்பாததையும் வெட்கத்தோடு அறிக்கின்றோம். நீர் எங்களோடு பேசி எங்களை அழைத்தீர், நாங்களோ கவனிக்கவில்லை. உமது மகிமை எங்களை சுற்றி வர பிரகாசித்தது, நாங்களோ அதை காணாத குருடராய் இருந்தோம். பலர் மூலமாகவும் உமது கரங்களை எங்களிடத்தில் நீட்டினீர், நாங்களோ அக்கரங்களை கடந்து சென்றோம். உம்மிடமிருந்து நாங்கள் அதிகமான நன்மைகளை பெற்றிருந்தோம், உமக்கு நன்றி செலுத்தவில்லை. உமது மாறாத அன்புக்கு அபாத்திரராய் இருந்தோம். எங்கள் வணக்க குறைவையும் எங்கள் வேண்டுதல்களை காணப்பட்ட வெளியாசாரத்தையும் சுய நேசத்தையும் எங்கள் உறுதியின்மையும் அற்ப விசுவாசத்தையும் அவை ஐக்கியத்தையும் அசட்டை செய்ததையும் கிறிஸ்துவுக்காக சாட்சி பகிர தாமதித்ததையும் எங்கள் பொய்யான வேடத்தையும் ஆண்டவருடைய வழிகளை குறித்த எங்கள் அறியாமையையும் எங்களுக்கு மன்னித்தருளும்படி உம்மிடம் கொண்டாடுகின்றோம். எதில் எங்கள் நேரத்தை வீணாக கழித்தோமோ அல்லது நீர் எங்களுக்கு கொடுத்த ஈவுகளை அபாவனை செய்தோமோ அதை நீர் எங்களுக்கு மன்னித்தருளும். எங்கள் பொல்லாத செயல்களுக்காக நாங்கள் சாட்டு போக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் எங்களுக்கு மன்னித்தருளும். தீமைகளை நன்மையினால் வெல்லுகிறதுக்கு நாங்கள் விரும்பாமல் இருந்ததையும் நீர் தந்த சிலுவையை சுமக்க பின்வாங்கினதையும் எங்களுக்கு மன்னித்தருளும். நாங்கள் கடவுளுடைய அன்பை மற்றவர்கள் காட்டாத குற்றத்தையும் அவருடைய துன்பங்களையும் பாடுகளையும் எங்கள் சிந்தையில் வையாத குற்றத்தையும் எங்களுக்கு மன்னித்தருளும். நாங்கள் எங்கள் மீதானுக்கு எண்ணம் இருந்தோம், குற்றப்படுத்துவதில் தீவிரமாய் இருந்தோம், மன்னிப்பதில் அரைமனதாய் இருந்தோம். சேர்ந்து பாடுவோம். எத்தனை திரளின் பாவம் ஐயனே, வெளியேறினேன் இறங்காயினே. சேர்ந்து ஜெபிப்போம். கடவுளே,
பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியதாயிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். நமக்கு பாவம் இல்லை இருப்போமானால் நம்மை நாமே மன்னித்தவர்களாய் இருப்போம், உண்மை நமக்கு இடாது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நமது பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். யாவரும் அமர்ந்திருப்போம். முதலாம் திருமலை பாடத்தை நாம் சொல்லிக் கொடுப்போம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 10 தொடக்கம் 15 வசனம். இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதம் தருவதாக. ஒருவரிலே 5 நிமிடங்கள் மிகவும் முக்கியமான ஒருவரை ஆண்டவரிடத்தில் செய்து கொண்ட உடன்படிக்கையை நாம் நினைத்து பார்ப்பதில்லை. கடந்த ஆண்டு நாம் ஆண்டவர் சமூகத்திலே என்ன உடன்படிக்கை செய்வோம்? கடந்த ஆண்டு உடன்படிக்கை வழிபாட்டிலே நாம் செய்து கொண்ட உடன்படிக்கை என்ன, அல்லது எத்தனை உடன்படிக்கைகளை செய்தோம்? அமைதியான முறையில் நாம் ஒரு விஷயம் உணர்ந்து பார்ப்போம். 7 உடன்படிக்கையும் முழுமையாக சொல்ல முடிந்தவர்கள் முன்னே வந்து எங்களிடத்திலே கூறினால் அவர்களுடைய ஆண்டவர் நாமத்தினாலே அன்பு பரிசம் வழங்குகிறோம். மற்றவர்கள் சிந்தியுங்கள், 7 உடன்படிக்கை என்ன, அதை நான் செய்திருக்கிறேனா, அல்லது எதை கூறியிருக்கிறேன், எதை கடைபிடித்திருக்கிறேன்? முழுமையாக சொல்ல முடிந்தவர்கள் முன்னுக்கு வந்து சொல்லி வாழ்த்துகிறோம். நிறைய பேர் பார்க்கல 7 உடன்படிக்கையே சொல்லலை, 7 இருந்துச்சாங்கன்னா சிந்திக்கிறோம். 7 உடன்படிக்கைகளை கடந்த வருடத்துக்கு செய்தோம். 7 உடன்படிக்கையும் சொல்ல முடிந்தவர்கள் இன்னும் வந்து சொல்லுங்கள். வயதானவர்களாக இருந்தால் இந்த இடத்திலிருந்து வெளியே சொல்ல முடியும். மற்றவர் சிந்திகள் 7 உடன்படிக்கை இருக்குதா, அந்த 7 உடன்படிக்கை என்ன? இது மிக முக்கியம். ஒரு உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்கிற பொழுது நாம் பழைய உடன்படிக்கையை கடைப்பிடித்துக் கொள்ளும் என்று உணர்ந்து பார்ப்பது மிகவும் அவசியம்.
வாலிப சங்கம், ஆண்கள் சங்கம். உடன்படிக்கை மிக முக்கியமானது. ஒருவரிடம் உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும் சொல்ல வேண்டியிருக்கிறது. தெரியாது வேறு யாராவது? ரெண்டு பேரும் கூறினார்கள், 6 விடயங்களை மாத்திரம் கூறியிருக்கிறார்கள். நான் 7 உடன்படிக்கை நாம் செய்து கொண்டோம். முதலாவது உடன்படிக்கை தனியாகவும் குடும்பமாக முதல் ஜெபத்திலே ஈடுபடவும். ஜெபம், முதலாவது ஜெபம். இரண்டாவது திருமறையை நாளத்தம் வாசித்து தியானித்தோம். திருமறையிலிருந்து ஒரு கிழமையில் ஒரு வசனமாவது நாம் மனப்பாடம் செய்ய வேண்டும், மரணம் செய்ய வேண்டும். ஆலயத்துக்கு நேரத்துக்கு ஒழுங்காக வருதல், அதுதான் கண்டிப்பாக ஆலயத்துக்கு நேரத்துக்கு வருதல், ஆலய கர்மங்களில் முழுமையாக நம்மை ஈடுபடுத்திக் கொள்வது, ஒரு நாளில் ஒரு நன்மையானது நாம் செய்வது. இது பல காரியங்களே 7 காரியங்கள், ஒரு காரியங்கள் இருந்தாலும் இந்த 6 காரியங்களையும் பாடமாகும். அப்படினால் 2 பேரும் பரிசு பொருளை பெற்றுக் கொள்வதை அன்பாடுகிறது. பரிசு மட்டுமில்லை, நமக்கு இருக்கிற சவால். பாடத்திற்கு 50வது பாடலை நாம் அமர்ந்திருக்கிறோம். பாடுவோம். உம்மை போல் யாரும் என்று பேசினார்கள். பாடத்திற்கு 50வது பாடல்.
ஜெபிக்கின்ற பொழுது ஜெபத்தோடு நாம் உடனப்பட்டிருப்போம். இந்த திருச்சபைக்காக திருச்சபை தேவைகளுக்காக அந்த புதிய வருடத்திலே கர்த்தர் நாட்டை வழிநடத்தும்படி நாட்டுக்காக ஜெபம் செய்வோம். நடைபெற இருக்கிற தேர்தலுக்காக கர்த்தரை கொண்டாடுவோம். இந்த நாட்டின் எதிர்காலத்துக்காக நாம் பாத்திரை கொண்டாடுவோம். இலங்கை உள்ளூர்னா இருக்கிற எல்லா திருச்சபைகளுக்காகவும் குழுவானவர்கள், ஊழியர்கள், திருச்சபையின் தலைவர், செயலாளர்கள், மாவட்ட தலைவர் எல்லாரையும் கர்த்தர் நடத்தும்படி கர்த்தரை கொண்டாடுவோம். இந்த வருடத்திலே ஒவ்வொரு வேலைகளையும் விதவைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் நினைத்து பார்க்கிற இதயத்தை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கும்படி நாம் பாத்திரை கொண்டாடுவோம். எல்லா விண்ணப்பங்களுக்கும் பரிவரித்த ஆண்டவரை நமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, கிளேசத்தோடும் வேதனையோடும் நோயோடும் பல இன்னல்கள் மத்தியிலும் பல தேவைகளுக்காக இந்த இடத்திலே வந்து நாங்கள் விண்ணப்பங்களை செய்யும் போது ஆண்டவரே, நீங்கள் அதற்கு பதில் அளித்தமைக்காக உங்களுக்கு நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய வீடு பரிசுத்தமான வீடு ஆண்டவரே. இந்த இடத்திலே நீங்கள் ரசித்திருக்கிறீர்கள், நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களுடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது என்ற நம்பிக்கை இருக்கிற ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் சுவாமி. அதேபோல கர்த்தாவே, உங்கள் மாமாண்டவரே உங்களுடைய பாதத்திலே சுவாமி எங்களுடைய விண்ணப்பங்களோடு நாங்கள் நிறுத்துகிறோம் ஆண்டவரே. அதேபோல கர்த்தாவே சுவாமி, இந்த கோயில் நாள் நேரத்திலே ஆண்டவரே உண்மையை நோக்கி கூப்பிட்டு கொண்டு பாடல்கள் மூலம் துணித்து கொண்டு சுவாமி மனக்லேசங்களோடும் வேதனைகளோடும் உண்மை நோக்கி விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கின்ற எல்லா கிறிஸ்தவ இடங்களுக்காகவும் சுவாமி உண்மை நோக்கி கொண்டாடுகிறோம் ஆண்டவரே. அந்தந்த இடத்திலே குடிக்கின்ற அந்த இடங்களிலே சுவாமி இதே நாமத்தை கருத்து கொண்டு எந்தெந்த இடங்களிலே சுவாமி தங்களுடைய ஆராதனையிலே நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்திலே நீங்கள் வாசமாக இருக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஐயா. தலைமையில கர்த்தாவே, உலகத்திலே இருக்கின்ற எல்லா இடங்களிலும் சுவாமி நாமம் தரித்த இடங்கள் எல்லா இடத்திலும் சுவாமி உங்களுடைய தீர்வை உங்களுடைய பிரசன்னம் அந்த இடத்திலே இருக்க வேண்டுமாக மன்றாடுகிறோம். விசேஷமாக உங்களுடைய கிறிஸ்துவைக்காக வேண்டுகொள்கிறோம் சுவாமி. தலைமையில கர்த்தாவே சுவாமி, இலங்கையில் இருக்கின்ற எல்லா இடங்களிலும் கிறிஸ்துவைக்காக வேண்டுகிறோம் சுவாமி. நீ நாம் தெரிந்த இங்கே ஊழியர்களை செய்கின்ற அந்த இடத்திலே வல்லமையுள்ள கர்த்தாவே இங்கே பிரசன்னம் இருக்கவும் ஆண்டவரே உமக்கு புதிய காரியங்கள் தொடர்ந்து நடைபெறவும் நீங்கள் தாமே கிருபை செய்யுமாக வேண்டுகொள்கிறோம் சுவாமி. இனிமாக ஆண்டவரே செய்கின்ற ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. வல்லமையுள்ள கர்த்தாவே எல்லா குருவானவர்களுக்காகவும் ஊழியக்காரர்களுக்காகவும் சுவாமி ஆண்டவரே அந்தந்த நிலையில் இருக்கின்ற புராணக்காரர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, வேண்டிக் கொள்கிறோம். வல்லமையுள்ள கர்த்தாவே, நீங்கள் செய்த காரியங்கள், நீங்கள் நினைக்கின்ற காரியங்கள் எல்லாம் ஒழுங்காக நடைபெற சுவாமி அவர்களுக்கு நல்ல பரிசுத்த தன்மையை நீங்கள் தாமே கொடுத்து நல்ல விசுவாசமுள்ள மக்களாக மாற்றியுள்ளவர்களாக ஜெபிக்கிறோம். அவர்கள் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் நீங்கள் தானே கூட இருந்துள்ளவர்களாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமையுள்ள கர்த்தாவே, இன்னுமாக ஆண்டவரே பல்லாறு சேகரத்துக்காக வேண்டுகிறோம். இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு ஆலயத்தை நீங்கள் தாமே பொருட்படுத்த வழிநடத்தவர்களாக ஜெபிக்கிறோம் சுவாமி. விசேஷமாக பல்லாறு சபைக்காக வேண்டுகிறோம் சுவாமி. இயேசுவின் குடும்பமாக ஒன்றாக இருந்து இந்திய காரியங்களை செய்கின்ற இந்த ஆலயத்திலே நிச்சயமாக உங்களுடைய பிரசன்னம் இருக்கிறதானே. தொடர்ந்து நாங்கள் ஒரு குடும்பமாக இருந்து உடைய காரியங்களை செய்யத்தக்க பலனையும் கிருபையும் பசுதத்தை நீங்கள் தாமே தந்தல்லவனாக ஜெபிக்கிறோம் சுவாமி. வல்லமையுள்ள கர்த்தாவே,
ஆண்டவரே செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் உமக்கு பிரியமாக இருக்கத்தக்கதாக நீங்கள் தாமே கூட இருந்து வழிநடத்தப்படுவாங்க ஜெபிக்கின்றோம் சுவாமி. இந்த புதிய ஆண்டிலே வலியுள்ள கர்த்தாவே இன்னுமாக புதிதான காரியங்களை செய்யத்தக்கதாகவும் ஆண்டவரே உமக்குள்ளே நிறைவான அநேகம் பேருடைய நாமத்தை அறிந்து இந்த இடத்துக்கு வரத்தக்கதாகவும் நீங்கள் தாமே எல்லாரோடைய கூட இருந்து நிலத்தவர்களாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உடைய ஆலயத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் தாமே வழிநடத்தக்கூடியாக ஜெபிக்கின்றோம். இந்த இடத்திலே வந்தவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிட்டு என்னென்ன தேவைகள் இருக்கின்றனவோ வியாதியாகவோ மன கஷ்டங்களாகவோ அல்லது வேறு தேவைகளாகவோ திருமணங்களாகவோ என்ன தேவை இருக்கின்றதோ ஆண்டவரே அவற்றை எல்லாம் நீங்கள் சந்தித்தக்கூடியாக ஜெபிக்கிறோம். வெள்ளைக்குள்ள கர்த்தாவே சென்ற வருடங்களிலே ஆண்டவரே நாங்கள் மிகவும் நீங்கள் எங்களுக்கு செய்த எல்லா ஆசீர்வாதங்கள் கிருபைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வெள்ளைக்குள்ள கர்த்தாவே இந்த ஆலயத்திலே வந்து எவ்வளவோ தேவைகளுக்காக உங்கள் வேண்டிக் கொண்டு எல்லாவற்றையும் நிறைவாக நீங்கள் எங்களுக்கு தந்ததற்காக மீண்டுமாக நாங்கள் உமக்கு நன்றியோடு துதி செலுத்துகிறோம் சுவாமி. இன்னுமாக ஆண்டவரே சுவாமி இந்த இடத்திலே இருக்கின்ற மக்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்துள்ளவர்களாக ஜெபிக்கிறோம் சுவாமி. இன்னுமாக அனர்த்தங்களால் வெள்ளங்களால் மண் சரிவுகளால் சுவாமி பாதிக்கப்பட்ட மக்களுடைய உள்ளத்திலே நீங்கள் தாமே பேசி அவர்களுக்கு ஆறுதலை கொடுத்துள்ளவர்களாக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு உதவி செய்ய முன்வந்த அந்த மக்களோடு நீங்கள் தாமே கூட இருந்து நல்ல மனதை நீங்கள் கொடுத்ததற்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இன்னுமாக ஆண்டவரே இந்த இலங்கை தேசத்தை நீங்கள் தாமே பொறுப்படுங்கள் வல்லவல்ல கர்த்தாவே இந்த இடங்களிலும் சுவாமி நாமத்தை தடுத்தவர்களுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் தீரங்கள் வருகிறது ஆண்டவரே. எவ்வளவோ எதிர்ப்புகளின் மத்தியிலும் கூட உங்களுடைய ஊழியத்தை செய்கின்ற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் நாங்கள் எழுதுகிறோம் சுவாமி. இன்னுமாக ஆண்டவரே நல்ல ஒரு தலைவரை எங்களுடைய நாட்டுக்கு தந்தவர்களுமாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஏழைகளை எளியவர்களை கல்லாத ஒரு தலைவனாக நீங்கள் தாமே கூட விடுங்கள் ஆண்டவரே. தேர்தலின் போது சுவாமி எந்தவித பிரச்சனைகளும் வராதபடி நீங்கள் கூட இருந்தீர்கள். நேர்மையான ஒரு தேர்தல் நடக்கத்தக்கதாக நீங்கள் தாமே அந்த தேர்தல் ஊழியக்காரர்களோடும் தேர்தல் நடத்துகின்றவர்களோடு நீங்கள் தாமே கூட வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. இன்னுமாக ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவரே இந்த வருடத்திலே சுவாமி கஷ்டப்படுகின்ற கவலைப்படுகின்ற பொருளாதாரத்திலே சுவாமி சிக்கலாக இருக்கின்ற எல்லா எளியவர்களும் உடைய பாதத்திலே வைக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல குழியிலே வாழ்க்கையை கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே குடியிலே இருந்து அவர்கள் வெளியே வந்து தங்களுடைய குடும்பத்தை நடத்தக்கூடியதாக சுவாமி தங்களுடைய குடும்பத்தை தாங்கள் உழைக்கின்ற பொருளாதாரத்திலே இருந்து காப்பாற்ற முடியும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு வரவும் சுவாமி. அந்த ஏழ்மை என்ற சொல்லை அவர்கள் விளக்கக்கூடியதான விலத்தை கையை நீங்கள் அவர்களுக்கு கொடுத்துள்ள முடியாது ஜெபிக்கிறோம் சுவாமி. விதவிகளுக்காக வேண்டுகிறோம் ஆண்டவரே. நீங்கள் தாமே அவர்களோடு கூட இருந்தவர்கள் அவர்களுடைய தேவைகளை சுவாமி ஆசைகளை நிறைவேற்றியபடியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரை தொடர்ந்து வருகின்ற இந்த புது வருஷத்திலே நாங்கள் எல்லாருடைய மனதிலே ஒவ்வொரு உடம்படிக்கை எடுத்து ஆண்டவரை அவற்றையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த வைராக்கியம் உங்களுடைய மனதிலே வந்து ஆண்டவரை தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளாக வாழ நீங்கள் தாமே எங்களோடு கூட இருந்த வேண்டுமாக அந்த இயேசுவின் பாதத்திலே தாழ்மையாக இருக்கிறார்கள். Yeah.
கர்த்தர் வழிபட்டபடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இதற்கான திருமறை பாடத்தை நாம் சொல்லிக் கொடுப்போம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 19 வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே சீனாய் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள். அவர்கள் ரெவி தீவிலிருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்திரத்தில் சேர்ந்து அந்த வனாந்திரத்தில் பாளையமிறங்கினார்கள். இஸ்ரவேலர் அங்கே மலைக்கு எதிராக பாளையமிறங்கினார்கள். மோசே தேவனிடத்திற்கு ஏறிப் போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய சிரட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்துக் கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். மோசே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னார். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் வேகமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரயுத்தரம் சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில் தெரிவித்தான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோடே பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார்மேகத்தில் உன்னிடத்திற்கு வருவேன் என்றார். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தருக்கு சொன்னான். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார்கள். ஜனங்களுக்கு சுற்றிலும் நீ ஒரு எல்லை குறித்து அவர்கள் மலையில் ஏறாத படிக்கும் அதன் அடிவாரத்தை தொடராத படிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று அவர்களுக்கு சொல். மலையை தொடுகிறவன் எவனும் நிச்சயமாகவே கொல்லப்படுவார். ஒரு கையும் அதை தொடலாகாது. தொட்டால் நிச்சயமாக கல்லறையுண்டோ அல்லது ஊடுருவ எய்யுண்டோ சாக முடியும். மிருகமானாலும் சரி மனிதனானாலும் சரி உயிரோடே வைக்கப்படலாகாது. எக்காலம் நெடுங்கொனியாய் தொனிக்கையில் அவர்கள் மலையின் அடிவாரத்தில் வரக்கடவர்கள் என்றார். மோசே மலையிலிருந்து இறங்கி ஜனங்களிடத்தில் வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினான். அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள். அவர் ஜனங்களை நோக்கி, 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருங்கள், மனைவியிடத்தில் சேராதிருங்கள் என்றார். 3ஆம் நாள் ஈர்க்காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகா பலத்த எக்காள சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்தில் இருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைப்படாயிருந்தது. அந்த புகைச்சூளையின் புகையைப் போல விளிம்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்காள சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான். தேவன் அவனுக்கு வாக்கினான். மறுமொழி
விசேட பாடல் பாடல்களும் இந்த கர்த்தருடைய பணிக்கான உரைகள் பெற்றுள்ளது.
நல்ல இயேசுவின் பாதம் அந்த தாழ்மையாய் கேட்கிறோம் ஜீவனுள்ளாகி. திருமுறைப்பாடுகள் நாம் சொல்லிக் கொடுப்போம். நற்செய்தி வாசகர்களாக நாம் அனைவரும் இழந்திருக்கிறோம். மூன்றாம் வேத பாடமாக லூக்கா 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை. லூக்கா 22 14 முதல் 20 வரையிலான வசனங்கள். வேளை வந்தபோது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தியிருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும், நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சை பழரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்த படியை பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்றார். மறுபடியும் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்புக் பார்க்கிறோம். உங்கள் கேட்போம். பரிசுத்தரும் மாற்றிலும் விவாதத்தின் மூலமாக நீருக்கு பேசிக்கொண்டிருக்கிறோம். ஞான சத்தியங்களை அதை பார்த்து உடன்படிக்கை கத்திரங்கள் நடத்துகிறமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்கிறோம். நல்ல எல்லா இடங்களிலும் உடன்படிக்கை வழிபாடாக நடைபெற்றது. இந்த உடன்படிக்கை என்று நாம் எல்லாவது சிந்திக்க நினைக்கப்படுகிறோம். இந்த உலக வாழ்க்கையிலே உடன்படிக்கை என்பதை 2 விதங்களிலே புரிந்து கொள்கிறார்கள். உடன்படிக்கை என்பது ஆங்கிலத்திலே கவினன் சொல்லப்படுகிறது. அதே போல உடன்பாடு என்று சொல்வதற்கு அக்ரிமெண்ட் என்று சொல்லப்படுகிறது. இந்த கவினன் என்று சொல்வதற்கும் அக்ரிமெண்ட் சொல்வதற்கும் மிகுந்த வித்தியாசம் இருக்கிறது. உடன்படிக்கை, உடன்பாடு. உடன்படிக்கை என்பது நான் ஒரு காரியத்தை ஒரு இடத்தில் எதிர்பார்த்தால் அவருக்கு நான் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அவர் ஒரு காரியத்தை எனக்கு செய்வதனால் நான் என்னோட உடன்படிக்கை செய்து கொள்வதற்கு ஒரு காரியத்தை நான் செய்ய வேண்டும். இது உடன்படிக்கை என்று சொல்லப்படுகிறது. ஒருவர் ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது அந்த காரியத்துக்கு நான் உடன்படுகின்றேன். அதுக்கு எந்த விதமான திறத்தி விவாதமும் அவசியப்படாது. ஆனால் அதை செய்வதற்கு நான் உடன்படுகின்றேன். அதான் அந்த இன்போம் செய்யணும். அதே போல கடன் விவாதத்திலே அங்கே அக்செப்ட் என்ற சொல் அல்லது அக்ரி என்ற சொல்ல கேட்கும் என்றால் இதற்கு நீங்கள் உடன்படுகிறீர்களா? உடன்பாடு என்பதற்கும் உடன்படிக்கை என்பதற்கும் மிகுந்த வித்தியாசம். இந்த உடன்படிக்கை என்பதை முதல் ஆரம்பித்து வைத்தது ஆண்டவர் தான். ஆண்டவர் மனிதனோடு உடன்படிக்கைகளை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். முதலாவது உடன்படிக்கையை ஆண்டவர் நோவாவோடு ஆண்டவர் ஏற்படுத்தி சொன்னார். இனிமேல் இந்த மனுக்குலத்தை மனிதர்களை இந்த வெள்ளத்தினாலே நான் அழிக்க மாட்டேன் என்று ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி ஆண்டவர் வானத்திலே வில்லை வைத்து அவர் சொன்ன காரியம்
இனிமேல் நான் அழிக்க மாட்டேன், ஆனால் நீங்கள் எனக்கு பயந்து வாழ வேண்டும், அல்லது கடவுளாக ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும், அல்லது கடவுளை நம்பி வாழ வேண்டும் என்ற அந்த உடன்படிக்கை செய்யப்பட்டது. நீங்கள் இனி பாவம் செய்யாமல் பரிசுத்த ஜாதியாக நீங்கள் வாழ வேண்டும், அதனாலே நான் உங்களை இனி அழிக்க மாட்டேன் என்று முதலாவது உடன்படிக்கையை ஆண்டவர் ஆரம்பித்திருக்கின்றார். ஆதியாகமம் 9:11. அதே போல் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே ஆண்டவர் இரண்டாவது உடன்படிக்கையை அங்கே ஆபிரகாமோடு ஆண்டவர் ஏற்படுத்தினார். நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று தலைமுறை தலைமுறையாக உன் சந்ததிக்கு நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டார். கர்த்தருக்கு பயந்து அவருடைய குடும்பமாக தலைமுறையாக வாழ கொண்டு வந்தால் நான் அவர்களை ஆசீர்வதித்து திரளான ஜனங்களுக்கு தகப்பனாவாய் என்ற உடன்படிக்கையை அங்கே ஆண்டவர் செய்து கொள்கிறார். மூன்றாவது ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின்படி அங்கே முழுக்கமாக ஒரு உடன்படிக்கையை ஆபிரகாமோடு ஆண்டவர் செய்து கொள்கிறார். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு நடுவே உண்டாகிறதுக்கும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். ஆபிரகாமுடைய பரம்பரையில பிறக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 10-11ஆம் வசனம் படி ஆண் பிள்ளைகள் அனைவருக்கும் விருத்த சேதனம் செய்து கொண்டால் நீங்கள் என்னோடு வாழ்வதற்கு அல்லது எனக்கு பயந்து ஜீவிப்பதற்கு நீங்கள் என்னோடு உடன்படினால் நான் உங்களுடைய சந்ததிகளை ஆசீர்வதிப்பேன். நீங்கள் எனக்கு ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்களுக்கு தேவனாயிருப்பேன் என்று உடன்படிக்கையை அங்கே ஏற்படுத்துகிறார். அதே போல நாலாவதாக அங்கே சீனாய் மலையிலே ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுகிறது. இந்த சீனாய் மலை உடன்படிக்கை நாம் திருமலை பாடத்திலே நாம் தெளிவாக கேட்டோம். மக்களை அழைத்து வந்து ஆண்டவர் மோசையின் மூலமாக 10 கட்டளைகளை கொடுத்து அங்கே மக்களோடு பேசுகிற பொழுது அந்த 10 கட்டளைகளை கொடுத்து மக்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். நான் சொல்லுகிற இவர்களை கேட்டு நீங்கள் கடைபிடித்து வந்தால் நீங்கள் என் சம்பத்தாயிருப்பீர்கள், என்னுடைய சொத்தாயிருப்பீர்கள். அதனாலே உங்களை நான் ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, பரம்பரையாக என்னுடைய கிருபை போதுமானதாக இருக்கும். என்னுடைய கிருபை விளக்கம் என்று அங்கே ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகிறார். நாலாவது தான் அங்கே ஆண்டவர் நம்மோடு செய்து கொண்ட கிறிஸ்துவின் வழியாக செய்து கொண்ட ஒரு பெரிய உடன்படிக்கை. ஆண்டவர் எங்களுக்காக வந்து பிறந்து சிலுவையிலே மருந்து நிமித்தமாக இரத்தத்தினாலே புது உடன்படிக்கையை ஆண்டவர் ஏற்படுத்தினார். அதான் திருவத்திலே நாம் பயன்படுத்துகிற பொழுது வழிபாடு ஒழுங்கிலே எடுத்து பார்த்தால் வழிபாடு சொல்லப்படுகிறது, உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகின்ற புதிய உடன்படிக்கையின் அடையாளம் தான் ஆண்டவர் தந்த அந்த ரசம் என்று சொல்லப்படுகிற பரிமாணப்படுகிற ஆண்டுடைய திருவிருத்து அல்லது பானவாசனம். இந்த 4 விதமான உடன்படிக்கையை கடவுள் மனிதனோடு செய்து கொண்டார். அதே போல மனிதனும் ஆண்டவருடைய கட்டளையை பார்த்தவர்களாக, கடவுள் உடன்படிக்கையை கண்டவர்களாக அவர்கள் தங்களுக்குள்ளே உடன்படிக்கை என்று சொல்லுகிற அளவுக்கு இல்லாமல் அவர்கள் உடன்பாடு என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு விதமான உடன்படிக்கையை ஏற்படுத்தினார்கள். கடவுள் செய்த உடன்படிக்கை போல இல்லாது அவர்கள் மக்கள் மத்தியிலே தங்களுக்குள்ளே ஒரு உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டார்கள். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 27-32 வசனத்தின்படி ஆபிரகாம் அபிமெலேக்கோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டான். 6 மாடுகளை மீட்பதிலே அவர்களுடைய சண்டை வருகிறது, குழப்பம் ஏற்படுகிறது. மேய்ப்பர்களுடைய சண்டை வருகிறது. அவர்கள் செய்தார்கள், இந்த 6 மாடுகளை கொடுத்து மேய்ப்பர்களை கொடுத்து எல்லையை கொடுத்து 2 பேரும் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். அதன் பின்பதாக இந்த அபிமெலேக்கும் ஆபிரகாமும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். அதன் பின்னதாக அபிமெலேக்கு இன்னும் ஒரு வழியிலே ஒரு உடன்படிக்கையை ஈசாக்கு செய்து கொண்டிருந்தார். ஈசாக்கு அங்கே ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தின்படி, நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையை உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பப்பட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடி உம்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். ஒருவருக்கு ஒருவர் தீங்கு செய்யாமல், குற்றம் செய்யாமல், தண்டிக்காமல், மற்றவர்களை பொருட்களை, ஆடு மாடுகளை, மேய்ப்பர்களை கொள்ளையடிக்காமல் வாழ்கின்ற, தீங்கு செய்யாமல் இருப்பதற்காக ஒரு உடன்படிக்கையை அங்கே உடன்பாட்டை அவர்கள் செய்து கொடுத்தார்கள். அதே போல யாக்கோபும் லாபானும் இடையிலே பெரிய பிரச்சனை வருகிறது. தன்னுடைய சம்பளத்தை 10 முறை அவன் மாற்றிவிட்டான்.
10 முறை மாற்றியது மட்டுமல்ல, அவர் கொடுக்கப்பட்ட வேலைக்காரர்களுடைய பிரச்சனை வந்தபடினாலே அந்த யாக்கோபு சொல்கிறான், இனி உமக்கும் எனக்கும் இடையிலே ஒரு உடன்படிக்கையை நாம் செய்து கொள்வோம். அந்த உடன்படிக்கையிலே வாழ்கின்ற பொழுது நீரும் நானும் நன்றாக வாழலாம் என்று அந்த லாபானும் யாக்கோபும் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். இப்பொழுது எனக்கும் உனக்கும் சாட்சியாக இருக்கும்போது நீயும் நானும் உடன்படிக்கை பண்ண கடவோம் என்று சொல்லி அங்கே ஜெகத் சக தூதா என்று பெயரிட்டு ஒரு கற்குவியலை ஏற்படுத்தி சலையத் என்ற பெயரை எடுத்து சொன்னார்கள். இது எனக்கும் உனக்கும் உடன்படிக்கையாக இருக்கும். இந்த இதன் விதமாக நாம் இருவருக்குள்ளே மனக்கசப்பு ஏற்படாதுன்னு சொன்னார்கள். இப்படி மனிதர்கள் செய்திருக்கிற ஒவ்வொன்றிலும் தங்களுடைய சுய லாபம் அல்லது சுய நோக்கம் சார்ந்திருந்தது. இன்று இலங்கையிலிருந்து எல்லா நாடுகளுக்கும் சென்று உடன்பாடுகளை ஏற்படுத்தி கொண்டார்கள். அது காரணம் தங்களுடைய நாட்டின் அபிவிருத்தி மட்டுமல்ல, அவருடைய சுய நோக்கம். அதேபோல இலங்கை நாட்டிலும் அபிவிருத்தி மாத்திரமல்ல, தங்களுடைய சுய நோக்கத்துக்காக உடன்பாடுகளை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் நாடுகளும் கத்திரத்தில் செய்ய வேண்டியது உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை என்று சொல்கிற பொழுது நான் இப்படி வாழ்வதனாலே கடவுள் என்னை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார், அல்லது கடவுளுக்கு விருப்பமாக கடவுள் விரும்புகிறதை நான் செய்வது நிமித்தமாக என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். அதன் மக்களை ஆண்டவர் சந்தித்த பொழுது சொன்ன காரியம், 2 காரியங்களை முன்வைக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் முன்வைக்கிறேன் சொன்னார். அது உடன்படிக்கையில் தெளிவாக வெளிப்படுத்தினார். நீங்கள் என்னுடைய வார்த்தைகளெல்லாம் கேட்டு அதன்படி நடந்தால் ஆசீர்வாதத்தையும், கேட்காதே போனால் ஒரு பரம்பரையாக சாபத்தையும் பெற்றுக் கொள்கிறீர்கள் என்று 2 தெளிவை முன்வைத்தார். அதற்கு காலை வேளையிலே இந்த இடத்தில் கூடியிருக்கும் மத்தியிலே ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் நன்மையை தருவதற்கு உடன்படிக்கை செய்து கொள்ளும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த உடன்படிக்கை செய்வதற்கு முன்பதாக இந்த சீனாய் மலை அனுபவத்தை ஒரு விஷயத்தை சிந்தித்து பார்க்கும்படி நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இந்த சீனாய் மலையை வாரத்திலே ஆண்டவர் மக்களோடு உறவாடுவதற்கு, மக்களோடு பேசுவதற்கு வருவதற்கு முன்பதாக அந்த இடம் முழுவதுமாக பரிசுத்தமாக்கப்பட்டது. மக்களும் பரிசுத்தமாக்கப்பட்டார்கள். திருமண உறவு முறை கூட தெளிவாக சொல்லப்பட்டது, எப்படி நடக்கப்பட்டது. அவனமாக ஆண்டவர் கவனமாக தான் பரிசுத்தமுள்ள ஆண்டவர், நீங்களும் பரிசுத்தமாய் இருக்கிறது ஆண்டவர் எதிர்பார்த்தபடினால் அந்த உடன்படிக்கையை பரிசுத்தம் உள்ளதாக ஆண்டவர் செய்து கொண்டார். அதனால்தான் திருச்சபையிலே இன்றைக்கு வரைக்கும் வயதானவர்கள் பிள்ளைகள் ஓடி விளையாடுவதை விரும்ப மாட்டார்கள். இந்த பீடத்திலே அவர்கள் ஏறுவதை விரும்ப மாட்டார்கள், அல்லது பீடத்திலே வேறு திருச்சபை மக்கள் காலடி இருப்பதை விரும்ப மாட்டார்கள். காரணம் என்னவென்றால் அந்த சிறு வயது முதல் அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த சீனாய் மலையின் அனுபவம், கடவுள் வாசம் பண்ணுகிற இடம் பரிசுத்த பூமி என்று சொல்லப்படுகிற அளவுக்கு இருந்த அந்த பரிசுத்தமும் பக்தியும் இருக்கிறபடினால் இன்று இருக்கிற தலைமுறைகள் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால தான் அண்மையில் ஒரு தீர்மானம் கொண்டார்கள், திருச்சபைகளை வைத்து நாம் உணவு அருந்துவதை தவிர்த்து கொள்வோம். ஒரு பரிசுத்தத்தின் பக்தியின் அடையாளம். அதே போல இந்த பீடத்தை கொடுத்து திருச்சபையை கொடுத்து நாம் மிகவும் கவனமாக இருக்கணும். நாம் இருக்கிற இடம் பரிசுத்த பூமி. இந்த பரிசுத்த பூமிகளே, இந்த பரிசுத்த ஆலயத்துக்கு வந்ததும் வழிபாடு முடிந்ததும் நாம் கதைக்கின்ற ஒவ்வொன்று ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். பரிசுத்த இடத்துல இருந்து கொண்டு நாம் என்னத்தை கதைக்கிறோம், என்னத்தை சிந்திக்கிறோம் என்று மிகவும் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அங்கே சொல்லப்பட்டது, மலையடி வார்த்தை குறிப்பிட்ட எல்லைக்கு அங்காலே வருகிற எல்லாரும் கல்லறைத்து கொல்லப்படுவார்கள் என்ற அளவுக்கு ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்தத்தை குறித்து மிகவும் கவனமாக இருக்கிறார். அந்த பரிசுத்தமுள்ள ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறானாலே நம்மோடும் ஆண்டவர் இன்றைய நாளே உடன்படிக்கை செய்து கொள்ள விரும்புகிறார். ஆண்டவர் நம்மோடு உடன்படிக்கை செய்து கொள்வதற்கு 3 காரியங்களை இந்த இடத்தில் நாம் உடன்படிக்கையாக செய்து கொள்ள இருக்கிறோம். கடந்த ஆண்டு நாம் 7 உடன்படிக்கைகள் செய்து கொண்டோம். இதனாலே 3 காரியங்கள் மாத்திரம் ஆண்டுடைய பாதத்திலே உடன்படிக்கையாக செய்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற காத்திருப்போம். மார்க்கு 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்கிறது, தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இந்த கற்பனையை நாங்கள் உடன்படிக்கையாக செய்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு ஆண்டவரை தேடுவதற்கு அல்லது திருச்சபை வருவதற்கு, திருமறை பணிக்கு செல்வதற்கு, ஜெபக்கூட்டத்துக்கு போவதற்கு யாரும் நமக்கு கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம் முழு மனதோடு கர்த்தரை தேடுவோமானால் நான் அறிந்து செல்ல முற்படுவேன். சுயநலத்தோடும் அல்ல,
நாம் ஆண்டவர் உண்மையுள்ள ஜீவனுள்ள தகப்பன் என்று அழைத்து தேட அழைக்கப்படுவோம். வியாதி வருகிற நேரத்திலே, சோதனை வருகிற நேரத்திலே, பிரச்சனை வருகிற நேரத்திலே மாத்திரம் கர்த்தரை பற்றி கொடுப்பதற்கு அல்ல. என்னதான் நடந்தாலும் அவர் எனக்கு ஆண்டவர் என்று சொல்லுகின்ற இந்த சுயநலம் துறந்த அல்லது சுயநலம் துறந்த அந்த எண்ணத்தோடு முழு மனதோடு கர்த்தரை தொழுது கொள்ள கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக, நாம் யாருக்காகவும் அல்லது யாரோ ஒருவருக்காக நாம் கர்த்தரை தேடவில்லை. நான் முழு மனதோடு தேடுவதனாலே நான் யார் என்னதான் நினைவு மதித்தாலும் நான் கர்த்தரை தேடுவேன் என்ற எண்ணத்தோடு தேடுவதுதான் அது முழு மனதாக மாறும். இந்த திருச்சபையிலே குருவானவர் அல்லது உக்ரானக்காரர்கள் அல்லது திருச்சபை மக்கள் யாராவது ஒருவரை கடைத்து பேசிக்கொண்டால் அடுத்த கிழமை திருச்சபைக்கு இல்லை, வழிபாட்டு கருவதில்லை. அது காரணம் என்னவென்றால், நான் முழு மனதோடு தேடாதபடினால், மற்றவர்கள் சொல்லுவதை நாம் கேட்டு தேடுகிறபடினால் என்னால் வழிபாட்டுக்கு வர முடியாது இருக்கிறது. ஒவ்வொருவரும் நான் யோசிக்க வேண்டும், நான் யாருக்காகவும் அல்ல, உலகத்தை படைத்த ஆண்டவர் என்னோடு இருப்பதனால் நான் முழு மனதோடு தேடுகின்ற பொழுது நாம் யார் என்ன கருத்தாலும் நாம் வழிபாட்டை நிறுத்தப் போவதில்லை. அது மட்டுமில்லை, இந்த வழிபாட்டை கலந்து கொள்ள மட்டுமில்லை, முழு மனதோடு கர்த்தரை வருகிற பொழுது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை. நாளைக்கு வருவதனாலே, ஒழுங்காக வருவதனாலே, ஒழுங்காக சிவகூடம் செய்வதனாலே, ஒழுங்காக திருமலை படைத்து போவதனாலே எனக்கு ஒரு பொறுப்புகளை தருவார்கள், புகழப்படுவார்கள், மகிமைப்படுத்துவார்கள் எதிர்பார்ப்பு இல்லாது முழுமையாக கர்த்தரை தேட அழைக்கப்படுவோம். ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் சொல்லப்பட்ட காரியம் சிந்தித்து முழு மனதோடு கர்த்தரை தேடிக் கொள்வதற்கு நாம் உடன்படிக்கை செய்து கொள்வோம். மத்திய 6ஆம் அதிகாரம் 33 சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் ஒரு நீதியை தேடுங்கள். கர்த்தரை மாத்திரம் நாம் தேடுகிற பொழுது மற்ற 7ஆம் அதிகாரம் 7ஆம் சொல்கிறபடி ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம், கிழலைகள் அப்பொழுது கொடுக்கப்படும், தேடுகள் அப்பொழுது கண்டடைவீர்கள், கட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். முழு மனதோடு கர்த்தரை தேடுவதற்கு நீங்கள் ஒப்புக் கொடுப்போம். இரண்டாவது, உபாகமம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் சொல்கிறபடி நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது உடன்படிக்கை, கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்வேன். கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்வேன். நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து நீ உன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்வதனால் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படிக்கு நான் உங்களுக்கு கற்பிக்கிற இந்த எல்லாவற்றையும் நீ கவனித்து கேள். கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கிற பொழுது ஆண்டவர், உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது சொல்ல ஆண்டவர் நம்மை நடத்துவார். சில காலங்களிலே இந்த திருச்சபையிலே திருமறையில் சொல்லுகிற 15ஆம் சங்கீதம் சொல்லுவதற்கும் திருச்சபை நடவடிக்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. பலர் சொல்ல நான் கேட்டிருக்கேன். திருமறை சொல்வது வட்டிக்கு கொடுக்க வேண்டாமல் சொல்லப்படுகிறது. ஆனால் திருச்சபையிலே இருக்கிற காணிக்கைகள் வட்டிக்கு அங்கே சேவிங் அக்கௌண்டே போடப்படுகிறது. தலைமை படம் அதை செய்கிறது. ஏன் நாங்கள் வங்கி வட்டியை வாங்கி வட்டிக்கு கொடுக்க முடியாது என்று பல விவாதங்கள் நடந்தது. நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கிற ஒரே ஒரு பதில், நான் யாரையும் ஒப்புண்டல்ல, கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்கிறேன். ஆண்டவருடைய வசனம் எனக்கு என்னதை சொல்லுது? மற்றவர்கள் பின்பற்றுவதை ஒப்புட்டு நான் பார்ப்பதற்கல்ல, ஒரு திருச்சபையை ஒப்புட்டு நான் பார்ப்பதற்கல்ல, நானும் நீங்களும் வணங்குவது மெருதலாக அல்லது மெருத திருச்சபை சொல்லுவதை நம்பி வாழ்வது மட்டுமல்ல. கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? திருமறைப்படி வாழ்கின்ற பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதை செய்கின்ற பொழுது நாம் இந்த புதிய ஆண்டிலே நமக்கு அந்த வாக்குத்தத்த வசனம் நம்பிக்கை நிறைவேறும். யோவான் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களை நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். மூன்றாவது கடைசியான உடன்படிக்கை நான் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்கிறேன். கர்த்தருக்கு நான் சாட்சியாக வாழ்கிறேன் சொல்கிற பொழுது நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீ வார்த்தை நிமிடம் அந்த ஊரில் சமாரியில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். சமாரி ஸ்திரீ ஆண்டவரை குறித்து சாட்சி பகிர்ந்த நிமித்தமாக அநேகர் ஆண்டவரை தேடினார்கள். நீங்களும் ஆதி முதல் என்னுடன் இருந்தபடினால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்களுக்கு ஆண்டவர் சீசர்களை பார்த்து கேட்டார்.
ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படுகிற வேலை வந்த பொழுது அப்போஸ்தலர் 1 என்று சொல்கிறபடி பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இந்த காரியங்களை செய்வதன் நிமித்தமாக ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம் யோவான் 12:16 சொல்கிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக் கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்க தந்ததாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்துகிறேன். கடவுள் எங்களை ஏற்படுத்தி வைத்து சாட்சிகளாக ஆண்டவர் அனுப்புவார், சாட்சிகளாக ஆண்டவர் மாற்றுவார். இந்த சாட்சியாக வாழுவேன் என்றுதான் சொல்லப்பட்டுள்ளது. சொல்லுவேன் என்பது சாட்சி சொல்லவிட்டால் மனிதன கலவையில் நான் சாட்சி சொல்லலாம். ஆனால் சாட்சியாக நான் வாழ்ந்து காட்டுவது மிகவும் அவசியம். அதான் அடிக்கடி குறிப்பிட்ட வார்த்தை, நற்செய்தி பணி செய்யுங்கள், தேவைப்பட்டால் மாத்திரம் வார்த்தையை பயன்படுத்துங்கள். இந்த காரணம் நம்முடைய வாழ்க்கையே ஒரு நற்செய்தியாக அமைக்கணும். நம்முடைய வாழ்க்கை நம்ம ஒரு சாட்சியாக அமைக்கிற பொழுது நாம் எந்த வார்த்தையை பிரயோகிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையை பார்த்து கர்த்தருக்கு சாட்சியாக நாம் வாழ்வதனால் அநேகர் நாளையத்தில் வருவார்கள். இடத்துல இன்னும் அநேகர் திருச்சபை வர முடியாததுக்கு ஒரு காரணம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே சாட்சி இல்லை. தனிப்பட்ட வாழ்க்கையில் சாட்சி இல்லை. ஆலயத்தில் வருகிறோம், வழிபடுகிறோம், திருவிழந்திருக்கிறோம், செவ்வொழுங்களை பார்க்கிறோம். ஆனால் பர்சனல் லைஃப் நாம் எடுக்கிற ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கிற பொழுது நம்மை பார்த்து வருவதற்கு நம்மிடத்திலே ஒன்றொரு சாட்சியாக இல்லை. கண்களை மூடி இந்த 3 காரியங்களை செய்யும்படி ஆண்டு சாட்சியை ஒப்புக்கொடுப்போம். முழு மனதோடு கர்த்தரை பெறுவேன், கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழுவேன், கர்த்தருக்கு சாட்சியாய் வாழுவேன். முதலாவது முழு மனதோடு கர்த்தரை தேடும்படி ஆண்டு சமூகத்திலே ஒப்புக் கொடுப்போம். நினைவு வரைக்கும் நம்ம யாரையும் பார்ப்போம். நாம் யாருக்காக, எதற்காக, எந்த சூழ்நிலைகளை கற்றிருக்கிறோம்? இளங்க மனுஷர்களுக்காகவா, உக்ரானக்காரர்களுக்காகவா, குருவானவர்களுக்காக நாம் கற்றிருக்கிறோம். முழு மனதோடு கர்த்தரை தேடுவோம். அந்த சமூகத்திலே அறிக்கை செய்து தீர்மானம் கொடுப்போம். ஆகவே இந்த வருடத்திலே யாருக்காக அல்ல, நீர் சர்வ வல்லமுள்ள கடவுளுக்கு நான் உண்மை நம்பியிருக்கிறேன், அதனாலே நான் தேடுகிறேன். முழு மனதோடு தேட ஆண்டவர் சமூகத்திலே ஒப்புக் கொடுப்போம். 2வது உடன்படிக்கை கர்த்தருடன் நாம் செய்து கொள்வோம். ஆண்டவரே, உலகத்தில் வாழ்கிற மக்கள் அல்லது நான் கேட்கிற செய்திகள் அல்லது தொலைக்காட்சி மூலமாக வருகிற செய்திகள் அல்ல, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, நீர் எனக்கு தந்த திருமறை என்ன சொல்லுகிறது என்று திருமறையின்படி வாழ, உங்களுடைய வார்த்தையின்படி வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நாள் இந்த நிமிஷத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழுவேன் ஒப்புக் கொடுக்கிறோம். மரியாள் தன்னை அர்ப்பணித்த பொழுது ஆண்டவருடைய அடிமை நான், ஆண்டவருடைய வார்த்தையின்படி கடவுள் தன்னை ஒப்புக் கொடுத்தார். கர்த்தருக்கு சொல்லுவோம், ஆண்டவரே இந்த நிமிஷத்திலிருந்து நம்முடைய வார்த்தையின்படி வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். 3வது உடன்படிக்கை நாம் கர்த்தரோடு செய்து கொள்வோம். இந்த நாளிலிருந்து ஒரு சாட்சியாய் வாழ்வேன், கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்வேன். வருடமாக பரம்பரையாக நாம் கர்த்தருக்கு வருகிறோம். நம்முடைய வார்த்தையிலே, செயல்பாட்டிலே, சிந்தனையிலே மற்றவர்களுக்கு சாட்சியாக வாழ்வோம். கர்த்தருடைய பிள்ளையாக சாட்சியாக நாம் வாழ்கிறோம். நாங்கள் பார்த்து ஒப்புக்கொடுத்து சொல்கிறோம், ஆண்டவரே நாளிலிருந்து நான் உங்களுக்கு சாட்சியாக வாழ்கிறேன். நம்ம பரிசுத்தவர் சுவாமி இந்த வார்த்தைகள் மூலமாய் நீர் எங்களோட பேசியிருக்கிறார்கள். உடையத்தில் நாங்கள் உடன்படிக்கை செய்து கொள்கிற பொழுது
இந்த உடன்படிக்கையின் பலனை, ஆசீர்வாதத்தை, நன்மையை தருகிற ஆண்டவர் நீராக கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். முழு மனதோடு பிறந்தது நிமித்தமாக ஆண்டவரை எங்களை நிறைவாக ஆசீர்வதித்து உங்களுடைய பிள்ளைகளாய் எங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையின்படி வாழ்வதன் நிமித்தமாக உங்களுடைய ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுத்து எங்களை கனப்படுத்துகிற கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுக்கு சாட்சியாக வாழ்வதன் நிமித்தமாக உங்களுடைய வல்லமை வரங்களை கொடுத்து உங்களுடைய கருவிகளாக எங்களுக்கு பயன்படுத்துகிற கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மூன்று உடன்படிக்கைகளையும் இந்த வருடம் முழுவதுமாக அந்தவரை மனனம் செய்து வாழ்க்கையை கடைபிடிக்க கர்த்தர் வழிநடத்துகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். யாவரும் இப்பொழுது நாம் நம்மை உண்மையாகவும் முழுமையாகவும் கடவுளுக்கு ஒப்புக்கொண்டு கொடுக்க கூறுவோம் என்று நம் இருதயங்களை சோதித்து அறிவோமாக. முழங்கால் படித்து கவனத்தை செலுத்துவோம். கடவுள் ஏற்படுத்திய உடன்படிக்கையை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். கடவுளுடனேயே உடன்படிக்கை செய்யுங்கள். அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருப்போம் என்று நிர்ணயம் பண்ணுங்கள். உங்கள் இதயங்களை கர்த்தருக்கு ஒப்புவித்து உடன்படிக்கையிலிருந்து ஒருபோதும் வாங்க மாட்டோம் என்று உங்கள் சொந்த பலத்திலும் தீர்மானங்களிலும் சார்ந்து கொள்ளாமல் கடவுளுடைய பலத்திலேயே சார்ந்து